அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பையா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே சரி, அந்த ஆடை நீங்கள் கரெக்டான டைமில் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா க்ரோ ஆகும். அது ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ்ன்னு கிடையாது, வேறு எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலுமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஒன்று தான் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் அதில் அந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த வகையில் ஒரு 6 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த 6 பாயிண்ட்டை யார் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். அது என்ன 6 பாயிண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் ஒரு பிராண்டிங் இருக்கணும் உங்களுடைய பண்ணைக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் சேனல் இருக்கணும், அதாவது விற்பனைக்கான வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்கணும். அடுத்தது மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விளம்பர உத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய ஆடுகளை பார்த்தீங்கன்னா விலையை நிர்ணயம் பண்ணுறது, அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 5வது பாயிண்ட்டு. 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸ், ஒரு சேல்ஸ் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அடுத்தடுத்த சேல்ஸ் வரும் அப்படிங்கிறது 6வது பாயிண்ட்டு. இப்போ இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுடைய பண்ணையில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மார்க்கெட், அதாவது சந்தையை அறிதல். அதாவது உள்ளூர் சந்தையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அறியணும். உள்ளூர் சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய சரௌண்டிங்கில் எந்த ஆடு மூவ் ஆகுதோ அந்த ஆடை மூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் உள்ளூர் கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாமிசங்கள் கடைகள் இருக்குது, எந்த மாமிசங்கள் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சர்வே பண்ணுங்கள். உங்களுடைய சரௌண்டிங்கில் எந்தெந்த மார்க்கெட் கறிக்கடை எவ்வளோ கறிக்கடை இருக்குது, யாரெல்லாம் கறி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சர்வே எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதிரி தலங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹோட்டல், எந்தெந்த ஹோட்டலில் நான்வெஜ் அதேமாதிரி எந்தெந்த ஹோட்டலில் இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கன்னா எந்தெந்த ஹோட்டல்கள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை விரும்பி அந்த நான்வெஜ்ஜை சமைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சர்வே பண்ணுங்கள். கேட்ரிங், சில சமயங்களில் கேட்ரிங் நிகழ்ச்சிகள், அதாவது இப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு ஹோல்சேலில் ரொம்ப ஒரு குவான்டிட்டியில் தேவைப்படும், ஒரு 100 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸில் நீங்கள் உங்களுடைய நீங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சேல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி, அதாவது இப்போ நீங்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஒரு சட்ட அனுமதி இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய அளவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்கானிக் ஆட்டுக்கறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விளம்பரம் படுத்துறீங்க அப்படின்னா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு